கர்த்தர் உனக்கு துணை செய்யும்படி மன்றாடு, நிச்சயமாய் உன் வாழ்க்கையில வெற்றி வரும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் வெற்றி வரும். யாருமே அந்த மொர்தெகாய்க்கு துணையா இல்லை. செய்தி அடிப்படுது, நாளைக்கு மொர்தெகாயை தூக்கு மரத்தில் போட போறாங்க, தூக்கு மரத்தில் போட போறாங்க. செய்தி அப்படியே பரவிட்டு இருக்கு. மொர்தெகாய்க்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க, ஆமான் ஒரு 70 அடி உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை செய்துட்டான், உன்னை தூக்கிலிட போறான். அதுக்கு தான் ஆமான் ராஜாவை பார்க்க போறான். மொர்தெகாய் அந்த இடத்துல உடைஞ்சி போய் தான் நிற்கிறான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்தார். அங்க போனா இந்த ஆமான் பேசவே இல்லை, ராஜா பேசுறான். ஆமான் அந்த மொர்தெகாயை என் குதிரையில ஏத்திட்டு போய் ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் இவன் தான் சொல்லு. மொர்தெகாய், ராஜாவுக்கு ஒன்று தெரியுமா? தெரியாது. மொர்தெகாய், உனக்கு உதவி செய்ய யாராவது இருக்கிறாங்களா? இல்லை, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. ஆனால் மொர்தெகாய்க்கு கர்த்தர் துணையாயிருந்தார். நீங்க எவ்வளோ பிரச்சனையில போறீங்களோ, எவ்வளோ போராட்டத்தில் போறீங்களோ, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கட்டும். காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும். சில இழப்புகள் இருக்கும், பரவாயில்ல. சில இடத்துல உடையுவோம், பரவாயில்ல. சில இடத்துல அவமானப்படுவோம், பரவாயில்ல. ஆனால் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, கடைசி வரைக்கும் எனக்கு நீங்க துணை செய்யணும்.